ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். துவரம் பருப்பு சாம்பாரில் ஒரு வித்தியாசமான சாம்பார் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க, அவங்க செய்கிற மெத்தட் இது. துவரம் பருப்பு 100 கிராம் கழுவி போட்டுக்கணும். அதுக்கு தேவையான பூண்டு, தக்காளி, எது பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, இது சீரகப்பொடி இதெல்லாம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டு கொஞ்சம் நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, ஒரு 50 கிராமு சிறுபருப்பையும் சேர்த்துக்கணும். இந்த சாம்பார் திக்காகவும் வரும், வாசனையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஒண்டி தான் இதில் ஒரு வித்தியாசமான முறை, வேறு ஒன்றும் இல்லை. அந்த பாட்டி இப்படி செய்வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எப்பொழுதும் நாங்கள் இப்படி தான் செஞ்சு பார்ப்போம். கொஞ்சம் கூட சாம்பாரை வெறுக்கவே மாட்டாங்க, எல்லாருமே சாம்பார் சாப்பிட விருப்பப்படுவாங்க. இந்த பருப்பை போட்டு நம்ம குக்கரில் எத்தனை விசில் வரணுமோ உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்த உடனே அந்த குக்கரை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு, திருப்பி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தாளிப்பு போடுறதுக்கு நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டு அது பொரிஞ்ச உடனே தேவையான கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிள்ளையை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்ட உடனே வெங்காயம், ஒரு ஆனியன், சும்மா வாசனைக்காக அதை நான் வதக்குறேன். நல்லா அதை வதக்கின உடனே அதுக்குள்ளார இந்த குக்கர் நம்ம சூடு ஆறிட்டுருக்கோம் இல்லையா, அந்த குக்கரை திறந்து அந்த பருப்பை வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு கரண்டி வச்சு ஒரு மசிச்சு விடணும். அப்போது அந்த பருப்பு எல்லாமே ஒன்று போல் நல்லா சாஃப்டாகிடும். ஆயிட்ட உடனே இந்த வெங்காயம் அதுக்குள்ளார பொரிஞ்சிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சிட்ட உடனே நம்ம என்ன செய்யணும், நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருந்தது, ஒரு முருங்கைக்காய், ஒரு மாங்காய் போட்டிருந்தேன். ஸோ இந்த கத்திரிக்காவை கொஞ்சமாக அப்படியே ஃபஸ்ட்டு போட்டு வதக்கி அது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது முருங்கைக்காவும் போட்டு அந்த முருங்கைக்காவையும் நம்ம அப்படியே வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் வதங்கின பிறகு தான் நம்ம கடைசியாக மாங்காவை போடணும். மாங்காவையும் வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு அப்படியே நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வதங்கும்போது நம்ம அது கொஞ்சம் ஆஃப் குக்கு ஆன மாதிரி ஆகிடும். அப்படி நம்ம ஆகும்போது நமக்கு தேவையான அளவு காய் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை நம்ம இந்த நேரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான காரம் போட்டுக்கணும். நம்ம மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூளோ அல்லது நம்ம வீட்டு மிளகாத்தூளோ, நான் எங்கள் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது நாங்கள் கொஞ்சம் காரமாகவே சாப்பிடுவோம், அதனால் 2 மிளகா ஸ்பூன் போட்டு மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது வாசனையாக இருக்கணும் சாம்பாருன்றதுக்காக ஒரு 3-4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டு அதை அப்படியே கிண்டி ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும். வேக வச்ச உடனே இது ஒரு பக்கம் வேகும்போது இது நல்லா வெந்த பிறகு தான் புளி சேர்க்கணும். அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை நான் கரைசல் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் ஸ்டவ்வில். அது கடைசியாக இந்த காய் வெந்துச்சுன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு அதை தூக்கி ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றினோம்னா சூப்பராக மனமும் சுவையும் ருசியான சாம்பார் இருக்கும். இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வறுவலோ, வாழைக்காய் வறுவலோ, கருணக்கிழங்கு வறுவலோ கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கிற நேரத்தில் காய் வெந்துச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நான் புளி கரைசலை போட்டு திருப்பி ஒரு சின்ன கொதி வர வச்சுட்டு இறக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே தேவையான கொத்தமல்லியை நறுக்கி போடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.